ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் vlog. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய மாடி தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாங்களா. ஸோ இது என்னுடைய மாடி தோட்டம்னு சொல்கிறத விட நம்மளோட மாடி தோட்டம் சொல்கிறதுல தான் எனக்கு ஹாப்பி. ஏன்னா நிறைய பேரால் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ ஒரு பிளான்ட் கூட வளர்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ அதனால் என்னுடைய மாடி தோட்டமும் உங்களுடைய மாடி தோட்டம்ன்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெங்களூர் ரோஸ், ரெட் கலர் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ அது சூப்பராகவே வந்திருக்குங்க. வெயில் டைம்ன்றனால கொஞ்சம் வந்து ரோஜா செடிகள்லாம் ரொம்ப வாட்டமாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணிகள் வந்து ட்வைஸ் வந்து ஊற்றிட்டே இருங்க. இல்லைனா கொஞ்சம் மண் வந்து ஈரமாக இருக்கா மாதிரியே நீங்கள் தண்ணியை வந்து ஊற்றுங்க. மேக்ஸிமம் வந்து வெயில் டைமில் வந்து சூடாக இருக்குங்க தண்ணி. ஸோ அந்த டைமில் வந்து தண்ணி ஊற்றுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் ஒன்று வந்து கொஞ்சம் 6 to ஒரு 8க்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க காலையில். அப்படி இல்லைனா ஈவினிங் 6 o'clock மேலே இல்லை 5 o'clock மேலே தண்ணி வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வேர்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மணி பிளான்ட் வந்து சின்னதாக வச்சோங்க. ஸோ சூப்பராக பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்களேன். இது கொடி ஏற்றி விடணும். மணி பிளான்ட் வந்து வீட்டில் வளர்க்குறது நல்லது. இது ஒரு வாஸ்து செடின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள், ரெட் கலர் ரோஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளை தான் இருக்குது. சைடில் இருக்க பிரான்ச்செலாம் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெயில்னால தாங்க இந்த இஷ்யூ. பட் நம்ம வந்து போட்டிருக்க ஊட்டச்சத்து கோகோபைட் இதனால் வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் பிளான்ட். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, இது வந்து பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு மாதிரி பூ இதுக்கு பேர் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஜாதி பூ தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன உங்கள் ஊரில் சொல்வீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவருமே வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படி வளர்க்கணுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு டேரெக்ட் வெயிலில் வச்சுருந்தேங்க. அப்போ வந்து எல்லாமே கருகி போயிடும். ஸோ இவர் எப்படி வளர்க்கணுன்னா கொஞ்சம் செமி ஷேடில் தான் இருக்கணும். அதாவது வெயில் பாதி படணும், நிழலும் பாதி படணும். ஒரே டைமில் வந்து வெயிலும் படக்கூடாது, ஒரே டைமில் நிழலும் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஜாதி செடியும் வந்து நீங்கள் வைங்க. ஏன்னா கொஞ்சம் கருகுது அந்த செடி, இலைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு ரோஸ் வச்சுருந்தேன். இந்த நாட்டு ரோஸ் வந்து எனக்கு வந்து எல்லோ கலர்னு சொல்லிவிட்டு எனக்கு பிங்க் கலர் ரோஸே கொடுத்து விட்டாங்க. பல்லாவர சந்தையில் மொட்டு இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து சத்துக்கள் கொஞ்சம் வந்து கால்சியம் குறைபாடு இருக்கிறனால லீஃப்லாம் வந்து கொஞ்சம் பழுத்தா மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து எப்சம் சால்ட்டு அப்படி இல்லைனா போன் மீல் வந்து நம்ம போட்டால் சரியாயிடும். நான் கொஞ்சம் மேலே வராதனால கொஞ்சம் செடிகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அம்மா தண்ணி ஊற்றிட்டுருக்கனால எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து சம்பிங்கி, கொடி சம்பிங்கி வந்து ஃபுல்லாக பரவி இருக்குங்க. இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கொடியாக பரவி கீழே இறங்கி என்ன ஆகுதுன்னா, கீழே ஃபுல்லாக வேர், அந்த கணுக்கள்லேருந்து வேர்கள் நிறைய வந்து தான் நான் இதை வச்சுருக்க செடியுமே பார்த்திங்கன்னா வேர்கள் விழுந்து அதை எடுத்து தான் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் வந்து அது அதே மாதிரி கீழே போய் விழுது. கிளைகள் உடச்சி வச்சாலுமே இது வந்து பதியம் போட்டால் சூப்பராகவே வருங்க. கிளைகள் உடச்சி அந்த கணுக்கள் உள்ளே போகிற மாதிரி மழை டைமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக துளுத்து வந்துடும். அதை வந்து கொடி ஏற்றி விடணும். கொடிகள் இருந்துமே அது கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ரோஸுங்க. இது பேர் எப்போ பார்த்தாலும் நான் மறந்துடுறேங்க. இது வந்து நைட் ப்ளூமோ இது சம்திங் இது பேர். இதில் வந்து காய்கள் எடுத்திருக்கு. நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேங்க. இதை வந்து இந்த காய்க்குள்ளே வந்து விதைகள் இருக்குது. அந்த விதைகளை எடுத்து வந்து மண்ணில் போடுறாங்க, செடியாக முளைக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. இது வந்து குண்டாக இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து 2-3 விதைகள் வந்து புளிச்சக்கீரை விதை மாதிரி இருக்குங்க. அதை எடுத்து விதைகளாக போடுறாங்க. பார்ப்போம் நம்ம அதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பக்கத்துலேயே வந்து சாமந்தி பூ எல்லாமே வெயிலில் வந்து ஏதோ உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க. பட் சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி காஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் அதை வந்து எடுத்து விட்டுருங்க. ஏன்னா காஞ்சிட்டு இருந்ததுன்னா அடுத்தடுத்து அது போயிட்டு இருக்கும். காயறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்கனால பழைய இலைகளையோ பழைய பூக்களையோ இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா காய வச்சுட்டு அது உதுத்து விட்டுரும். ஸோ பழுக்க வச்சு உதுத்து விட்டுரும், இல்லை காய வச்சு உதுத்து விட்டோம். காய் ரொம்ப ரொம்ப காஞ்சி போகுது எல்லா இலைகள்னால் அதுக்கு தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக படுதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து அதை உஷாராக பார்த்து மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது ஒரு டிஸ்டி செடி தாங்க, வாஸ்து செடி தான். இதை வந்து எங்கள் அம்மா சும்மா கிள்ளி நட்டு வச்சுருக்காங்க, துளுத்துடுச்சு பாருங்கள். உண்மையாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையில் வந்து சில பேர் கை வந்து உடச்சி வச்சா எல்லா செடியுமே துளுத்துருங்க. நான் உடச்சி வைப்பேன், எனக்கு வந்து துளுக்குங்க. பட் என்னோட ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கை நல்லாவே துளுத்துரும்.
ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எதார்த்தமாக உடச்சி வச்சாங்க. அழகாக வந்து சூப்பராக துளுத்து வேர் உளுந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதை பிளான்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு நாட்டு ரோஸ் இருந்தது, அது எல்லாம் குச்சி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கலாம் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சைட்லேருந்து துளுக்கும். அம்மா கொஞ்சம் தெரியாதனால அம்மா பண்ணலை. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கட் பண்ணி விட்டுட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டாசிலிங்கி ஃபுல்லாகவே கருகிட்டார். ஸோ அதில் இருக்க விதைகளை சேமித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். ஸோ அதிலிருந்து விழுந்த விதைகள் வந்து எங்கள் வீட்டு கீழேயும் சரி, அப்புறம் இங்கே நிறைய தொட்டிகள் வச்சுருக்கேன் பாருங்கள், அது எல்லாத்துலேயுமே விழுந்து எல்லாத்துலேயுமே நிறைய வந்து ஒரு குட்டி செடியாக முளைச்சிருக்கு. இதுவுமே வந்து வாஸ்து செடி தான். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எதனா ஒரு மெயினான பிளான்ட்டில், அதாவது ரோஜா பிளான்ட்லேயோ இல்லைனா செம்பருத்தி இல்லை ஏதோ ஒன்று வந்து பூக்கள் பிளான்ட்லேயோ காய்கறி பிளான்ட்லேயோ இருக்கும்போது தயவு செஞ்சு எடுத்து இன்னொரு பாட்டில் வச்சுருங்க, மாற்றி வச்சுருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதில் வச்சிங்கன்னா அது பயங்கரமாக வேர் பரவுங்க. அது வந்து அந்த கிளைகளில் விழ 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 ஃபுல்லாகவே வந்து வேர்களாக வந்து அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து அந்த செடி மண்ணை ஃபுல்லாகவே அதை ஆக்குப்பை பண்ணிக்கும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து பார்க்குறது வந்து மருதாணி யாருக்கு தாங்க பிடிக்காது சொல்லுங்களேன். மருதாணி வந்து இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைகளை உடச்சி வச்சு பதியம் போட்டு வளர்ந்த மருதாணி செடிங்க. அது எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஐயோ அழகாக இருக்குது, நம்ம கையில் எடுத்து எப்போ வச்சுப்போன்ற மாதிரி இருக்குது. மருதாணி செடியை வந்து எப்படி வளர்க்கணும், எப்படி பதியம் போடணும், என்ன உரங்கள் தரணுன்றதை நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேங்க. நான் இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை போடுறேன். இப்போ வந்து சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ மருதாணி வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து நிறைய வந்து நல்ல குணங்கள் இருக்குது. அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் ரோஸ். நான் வந்து மர ரோஸ்ன்னு சொல்வேங்க. இது வந்து கொடி ரோஸ்ன்னு தான் ஆக்சுவலாக சொல்கிறாங்க. நான் மர ரோஸ் சொல்லுவேன். அதில் வந்து ஒரு மணத்தக்காளி கீரை வளர்ந்துருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரோஜா பிளான்ட்டில் வந்து நான் இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கீரை வகைகள் இல்லைன்னா வேறு எதனா பிளான்ட்டு வந்து தப்பு விதைகள் செடிகள் வந்து வளர்கிறத விட்டுருவாங்க. அது ஏன் அப்படி பண்ணக்கூடாது சொல்கிறேன்னா, இப்போ இந்த கீரை நமக்கு முக்கியம்தான். ஆனால் அந்த கீரையை விட வந்து நமக்கு ரோஸ் செடியும் முக்கியங்க. நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அது அழகாக பூக்கள் தருது. அந்த கீரை செடி எடுத்து நம்ம இன்னொரு பாட்டில் வச்சுக்கலாம். ஐயோ இதில் வளர்ந்துருச்சே, நம்ம எடுக்கணுமே, எடுத்தால் இறந்துருமோ அப்போல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அழகாக எடுத்து அதுக்கு நல்ல மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து நிழலான பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கூட வந்து வெயிலில் வச்சுக்கலாம். கீரை சூப்பராகவே வளர்ந்துடும். ஒரே தொட்டியில் 2-3 பிளான்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த செடியும் நல்லா வளராது, அந்த செடியும் நல்லா வளராதுங்க, வேஸ்ட்டு தாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக நிறைய வளர்ந்து போயிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி விடணும். ஸோ அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், என்னென்னம்மா கட் பண்ணி விடுங்கம்மா. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து இலைகள் வந்து வர ஆரம்பிக்காது, மொட்டுக்கள் எடுக்காது, வெறும் குச்சியாக மட்டும்தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வெயில் டைமில் கட் பண்ணி விடாதீங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாணம் இருந்தால் வைங்க, அப்படிலாம் ஈரம் மண்ணாக இருந்தால் கூட நீங்கள் வச்சு விட்ருங்க. ஏன்னா அந்த குச்சி வந்து காஞ்சிக்கிட்டே வந்தோன்னா செடி ஃபுல்லாகவே காஞ்சிரும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நான் எல்லாமே வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்லணும்னா அது எதுக்காகன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து செரி ஆப்பிள் இருந்தது, அவருமே நல்லா தான் இருக்காருங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் உரங்கள் தரணும். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லியோடைய கதையும் நான் உங்களுக்கு போடுறேன். இவருமே பார்த்திங்கன்னா சின்ன செடியாக எங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இதில் வந்து வாழை மரம் இருந்தது. அந்த வாழை மரம் வந்து பூச்சி பிடிச்சி வெள்ளை பூச்சி பிடிச்சி இறந்துடுச்சு. ஸோ அவர் இறந்தோடனே இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா வாழை மரம் வைக்கிற அளவுக்கு பெரிய க்ரோ பேக்குங்க ஃபுல்லாகவே இவர் ஆக்குப்பை பண்ணிட்டாருங்க. நம்மளால் எடுத்து வேறு எதுலையுமே வைக்க முடியாது பாருங்கள். எவ்வளோ பெரிய க்ரோ பேக், இது ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே அதை ஆக்குப்பை பண்ணிடுச்சு. சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சோம். பட் இதில் வந்து நிறையவே பூ பூத்துது. பட் வந்து இதுக்கு தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சத்தும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லோ கலராக இலைகள் இருந்தாலே அதுக்கு வந்து சத்து குறைபாடுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மீனம்லாம் பஞ்சகாவி ஊற்றினாலே உங்களுக்கு நல்ல சத்துக்கள் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா போனோன்னா எப்சம் சால்ட்டு, போன் மில் வந்து கண்டிப்பாக வந்து மல்லிச்செடிக்கெலாம் வந்து கொடுங்க. ஸோ இப்போ சீசன் இல்லையா, நிறைய பூக்கள் கொடுக்கும். அதனால் வந்து உரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து உரமாக நீங்கள் பண்ணி கொடுங்க. மண்புழு உரங்க நிறைய கொடுங்க. இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் உடச்சி போட்டுருங்க. ஏன்னா அது அப்படியே ஃபுல்லாக கிளைகள் காஞ்சிக்கிட்டே போகும்.
யார் வீட்டிலலாம் மல்லி செடி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மல்லி சீசன்றனால வந்து எந்த மல்லியோடைய இது வச்சு ஃபேமிலி இருந்தாலுமே நமக்கு வந்து மல்லி வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். நித்திய மல்லியாக இருக்கட்டும், ஜாதி மல்லியாக இருக்கட்டும், குண்டு மல்லியாக இருக்கட்டும், செண்டு மல்லியாக இருக்கட்டும். ஸோ எங்கள் வீட்டில் இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மருதாணி செடி சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து தாய் செடிங்க. இவருடைய கிளைகள்லேருந்து உடச்சி தான் நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ சூப்பராகவே வந்திருக்கு. அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி பூக்கு வந்து ஏன் வாடாமல்லி பூன்னு பேர் வந்து தெரியுமா? இந்த பூக்கள் வந்து வந்து அது காயிற வரைக்குமே வந்து வாடவே வாடாதுங்க, இப்படியே தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து சாமிக்கு வந்து நிறைய பூக்கள் போடணும்னா கண்டிப்பாக வாடாமல்லிலாம் வாங்கி வைங்க. இது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடவும் வாடாது, நிறைய பூக்களும் கொடுக்கும், விதைகளும் கொடுக்கும். ஸோ அதிலே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அது வந்து அப்பப்போ கிளைகளில் வர கொஞ்சம் கொஞ்சம் கீரையை வந்து உடச்சி நாங்கள் பொரியலுக்கு எடுத்துப்போம், இல்லை சாம்பாருக்கு போட்டுப்போம். ஸோ வீட்டில் வந்து முருங்கை மரம் வளர்க்குறது வந்து அவ்வளோ நல்லதுங்க. ஸோ முருங்கைக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து முருங்கை மரம் வளங்க. அடுத்து வந்து லெமன் செடி. இவர் ஒரு டைம் வந்து காய் கொடுத்தாரு. பட் இவங்கெல்லாம் கொஞ்சம் தரையில் வைக்கணுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து அது மாடி தோட்டத்தில் வளர்க்குற பிளான்ட்டாக இருந்தாலும் தரையில் வளர்க்குற மாதிரி மரங்களுக்கு ஈடே கிடையாதுங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ இருக்குது. முல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக நிறைய வந்து மொட்டுக்கள் எடுத்துருக்கு. ஃபுல்லாக பட்ஸ் தாங்க இருக்குது. முல்லையை நான் எப்போ வந்து கட் பண்ணி விடலான்னு போகும்போது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்துடும். ஸோ இதுவுமே நிறைய பூக்களுக்கு ஏன்னா சீசன் இல்லையா, அதனால் வந்து முல்லைப்பூவுமே வந்து நிறைய மொட்டுக்கள் எடுத்துருக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் சுற்றிட்டு இருக்குங்க. அதாவது சொன்னேன் இல்லைங்க, கொஞ்சம் கவனிக்காமல் விட்டால் போதுங்க, அதில் வந்து என்னென்ன செடியும் வந்து நமக்கு வளர்ந்துடும். கடைசியாக வந்து அது பூ பூக்கிற டைமில், காய் காய்க்கிற டைமில் தான் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து நம்ம கட் பண்ணியும் போட முடியாது. ஸோ மாடி தோட்டம் இருந்தால் இது தாங்க ஒரு ப்ராப்ளம். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாக தான் அவங்கள போய் பார்க்கணும். எதனா எக்ஸ்ட்ரா பிளான்ட் வளர்ந்துருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம எடுத்து போடணும். மயில் மாணிக்குமே வந்து ஒரு பூ கொடி தாங்க. பட் இப்போ எனக்கு அது மொட்டு வரனால அதை பிச்சும் போட முடியல, முல்லைக்கு வந்து பார்க்கவும் முடியல. இப்போ பூ பூக்கிற டைமில் பிடுங்கி நம்ம வேறு இதில் வச்சோன்னா நமக்கு வந்து அது வந்து பூக்குமோ வாடிடுமோ, ஏன்னா பெரிய செடி ஆகிடுச்சு இல்லைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பிளான்ட் இருந்தது. அதுலேயுமே சிலதெல்லாம் கருகி இருந்தது, அப்படியே உடச்சி விட்டாங்க நான். அது வந்து பட்டன் ரோஸ். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசிக்கு வந்து நிறைய பேர் வந்து மறு இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஊற்றி வைப்பாங்க, முடி கட்டி விடுவாங்க, அது என்னமாவும் சொல்லுவாங்க. பட் வந்து இந்த அம்மான் பச்சரிசி செடி வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. மறுக்கு வந்து அந்த மருவில் நீங்கள் அந்த பாலை வச்சுட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த மரு வந்து கொட்டிடுங்க. வலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு 2 மரு கொட்டியிருக்குங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா கையில் வந்து குண்டாக இருந்தது, அதுவுமே வந்து கொட்டியிருக்கு. நல்ல ரிசல்ட் இருக்குது. பட் அது ரெகுலர் பேசிஸில் நீங்கள் அந்த பாலை வைக்கணும். அது ஒரு செடி இருந்தாலே போதுங்க, உங்கள் வீட்டில் வந்து அந்த விதைகள் வந்து பரவி நிறைய வந்து செடிகள் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மருத்துவ குணம் இருக்கிற இந்த அம்மான் பச்சரிசி செடியை மட்டும் விட்டுறாதீங்க, கிடச்சா வாங்கி வைங்க. ஸோ நான் மாடி தோட்டம் பார்த்துட்டே இருக்கும்போது, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க எங்கள் வீட்டு மேடம். அவன் முகத்தை பாருங்களேன், என்ன பண்ணுற வெயிலில் அப்படி சொல்லிட்டு நான் மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. வெயில் செம்ம வெயிலுங்க. ஸோ நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால வெயில் டைமில் தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் கிடைக்கும். இவங்க நீ ஏன் மேலே இருக்க, கீழே வான்னு என்னை வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டா. நான் போகல. அடி போடி, நீ வந்தாவா வராக்கட்டி போன்னு சொல்லி அவளே ஓடிட்டா. அவளால் நிற்க முடியல. நம்ம செருப்பு போடுறோம், நாய்க்குட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே வெறுங்காலில் தான் வரனால அது ஓடிடுச்சு. அது எவ்வளோ கூப்பிட்டாலும் வரலை. அடுத்து வந்து சாமந்தி வந்து எங்களுக்கு வந்து இந்த மழை சீசன் வந்தாலும் ஏகப்பட்ட பூ பூக்குங்க, கொத்தாக பூக்குங்க பூ. அது நான் பல்லாவார சந்தையிலேருந்து ஒரு 4 கலர் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு 2 கலர் தான் வந்தது, மீதி எல்லா கலருமே இறந்துடுச்சு. பட் அந்த 2 கலர்லேருந்தே நான் உடச்சி பதியம் போட்ட வீடியோலாம் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கீங்க, வேணா போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து சின்ன கிளை கிடச்சா கூட பரவாயில்லைங்க, அதை பத்திரமா நீங்கள் பதியம் போட்டு அழகாக நீங்கள் வளர்த்து ஒரு செடியை பல செடியை ஆக்கலாம். ஸோ நிறைய பூக்கள் தருங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வேணால் முடிஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் சாமந்தி செடின்ட்டு. ஸோ அவ்வளோ பூ பூக்குங்க. இதெல்லாம் தரையில் வச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து நம்மளே வந்து பூ வியாபாரி ஆகிடலாம், அந்த அளவுக்கு வந்து அது பூக்கள் கொடுக்குது. பட் அதுக்கு வந்து ஒரு சீசன் இருக்குது. அந்த பர்டிகுலர் சீசனில் என்ன மாதிரி கவனிக்கணும், என்ன மாதிரி மெடிசின்ஸ் போடணுன்றது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணால் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், இல்லை மேலே ஐக்கானில் கூட கொடுக்குறேன். அடுத்து வந்து இது வந்து குண்டு மல்லிங்க. குண்டு மல்லியில் வந்து இது ஒரு 4-5 செண்டு மாதிரி வருங்க இது. ஸோ இதுலேயுமே சிலதில் மொட்டுக்கள் நிறைய எடுத்துருக்கு, கொஞ்சம் காஞ்சியும் போயிருக்கு. ஸோ அதுக்கு சத்துக்கள் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த காஞ்சி போனதெல்லாம் உடச்சி விட்டுடணும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஷ்மீர் ரோஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூக்கள் நிறைய வேணுங்களா, சாமிக்கு நிறைய போடணுமா, கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய செடியில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த காஷ்மீர் ரோஸ்.
நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்டிருக்காங்க. பட் அவங்களே என்னை வாங்கிட்டு வந்து தர சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த சேல் பண்ணல இல்லையா, அதனால் என்னால் வாங்கிட்டு வந்து தர முடியாது. நம்மளால் சஜஷன் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் காஷ்மீர் ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்து வைங்க. ரெண்டாவது வந்து 7 days ரோஸ். இந்த 2 பிளான்ட் இருந்தாலே போதுங்க. நீங்கள் வெளியே பூ வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. காஷ்மீர் ரோஸே போதுங்க. நீங்கள் அவ்வளோ பூக்கள் கொடுக்குங்க காஷ்மீர் ரோஸு. அது வந்து வாங்கி வைங்க. 7 days ரோஸ் வாங்கி வைங்க. நாட்டு ரோஸ் வாங்கி வைங்க, போதுங்க. நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து கீழே வச்சா நேரத்துக்கு காய் காய்ச்சிருக்கோம். பட் நமக்கு கீழே மண் தர இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு பெரிய டப்பில் தான் வச்சுருக்கோம். அது வந்து வாங்கி ஒரு 3-4 years ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி பழங்கள் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருப்போம். நம்ம ரொம்ப வளர விட மாட்டோம், மாடியில் இருக்கறனால. ஸோ விதைகள்லாம் கீழே வந்து நிறைய குட்டி 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 கருவேப்பிலை செடிகள் வந்து முளைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெஷ் கருவேப்பிலையோட வாசனை தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷத்தன்மை இருக்குது. நம்ம வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது, குழந்தைங்கள்லாம் பறிக்க விடாதீங்க. நம்ம பறித்தாலும் கையை கழுவிடுங்க. ஆனால் அதுவுமே நிறைய பூக்கள் தரும். எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை அரளி ஒன்று இருக்குது, சிவப்பு அரளி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அரளி செடியும் வாங்கி வைங்க, நிறைய பூக்கள் தரும். வேறங்க அந்த கருவேப்பிலையை பாருங்கள். ஏன் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு தோட்டம் வளர்க்கணுன்றதுக்கான ரீசன் இப்போ புரியுதுங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள். நம்ம இப்போ ஒரு கடையில் போய் வாங்கினா அது கீழே மதிப்பட்டு எங்கெங்கேயோ விழுந்து அவங்க பிச்சு தரது இலைகள்லாம் பூச்சியோடு இருக்கும். பட் நம்ம வீட்டில் ஒரு சின்ன கருவேப்பிலை செடி வச்சு அதுலேருந்து பறிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை வரும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மரங்கள்லாம் உங்கள் வீட்டில் வளங்க. சின்னதாக வளர்த்தாலே போதுங்க. நீங்கள் பெருசாக வளர்க்கணும், ஐயோ இவ்வளோ பெரிய மரம் நம்ம வீட்டில் எங்கே வளர்க்குறது, சின்னதாகவே வளர்த்து நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதுங்க. சாமந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சிச்சு. ஆனால் விதைகள் விழுந்து அது அப்படியே முளைச்சி இப்போ பூக்களும் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் பூக்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் பச்சை கனகாமரம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பேபி பிங்க் செம்பருத்தி. எங்களுக்கு வந்து இது என்ன கலர்னே தெரியாது, பல்லாவர் சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. இது வந்து ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி தான். நாட்டு செம்பருத்தியை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய வந்து பூக்கள் வரும். ஆனால் வந்து நாட்டு செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்று வந்து செண்டு, ஒன்று வந்து ஒத்த செம்பருத்தி தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒயிட் இருக்குது, நமக்கு பேபி பிங்க் இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து குட்டி பட்டன் ரோஸ். இதுவுமே பாருங்கள் கிளையாக இருக்குது. இலைகள் அந்த வெயிலுக்கு எல்லாமே கொட்டி போயிட்டு பூக்கள்லாம் கருகி போய் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வெயில் நம்மளாலே தாங்க முடியல, அதுங்க பிளான்ட் எப்படிங்க தாங்கும்? ஸோ அதனால் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருங்க, மேலேயுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் செடிங்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். கொஞ்ச நாள் தாங்க, இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறிடுச்சுன்னா அதுங்களால வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடிஞ்சிடும். அடுத்து வந்து வாடாமல்லி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிளான்ட் அங்கங்கே இருந்தாலே போதுங்க, அந்த மாடி தோட்டமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். நிறையா பறவைகள் குருவிகள்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும், தேனீக்கள்லாம் நிறைய வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அங்கங்கே வளங்க. அடுத்து வந்து சம்பங்கி வந்து நம்மக்கிட்ட எல்லாமே வந்து இறந்துச்சு. இந்த ஒரு செடி மட்டும் தான் இருக்குது, பார்ப்போங்க அது வந்து பூ எப்படி எடுக்குதான்ட்டு. அது கலர் சம்பங்கின்னு சொன்னாங்க, ஆனால் அது எல்லா செடியுமே இறந்துச்சு, அது ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது வந்து தேன் பூ. இதுவுமே வந்து மொட்டு இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன். பூத்ததுக்கப்புறம் அப்பா பேபி பிங்க் எனக்கு அப்படியே மனசே நிறைஞ்சிருச்சுங்க. இது வந்து பல்லாவர சந்தையில் தான் வாங்கினேன். 20 ரூபா 25 ரூபா தான் வாங்கினேங்க நான். இது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரிலாம் 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பெருசாக பூ இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் வேணால் வாங்கி வைங்க, சூப்பராக வந்து பூக்கும். தேனீக்கள் அதில் தேன் இருக்கனால தேனீக்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். காய்கறி செடி வச்சுருந்தீங்கன்னா பாலினேஷன் நல்லா நடந்து காய்கறிகள் நிறைய கொடுக்கும். அடுத்து பார்க்குறது வந்து ஒரு நாட்டு ரோஜா செடி தான். நாட்டு ரோஸில் வந்து இதுவும் ஒரு பேபி பிங்க் வகை தான். இதுவுமே நிறைய பூ கொடுக்கும். பட் கிளைகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு பாருங்கள். அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு வரும். கட் பண்ணி வர ப்ராசஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அடுத்து வந்து மணி பிளான்ட்டு. இது வந்து சும்மா ஒரு கிளை தாங்க, எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நல்லா பெருசாக வந்துடுச்சு. மணி பிளான்ட் தண்ணியிலையுமே வளர்க்கலாம், ஆனால் எனக்கு வந்து தண்ணியில் வளர மாட்டேதுங்க. என்ன ரீசன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழுகி போயிடுது. ஸோ அதனால் நான் மண்ணிலே வச்சுட்டேன். அப்புறம் அத்தி 2 பழம் காய்ச்சிருந்ததுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பூ பூக்காமல் காய்க்கிற ஒரு வகை தாங்க அந்த அத்தி பழம். ஸோ இந்த அத்தி வந்து 2 காய்ச்சிருந்து அதை பறிச்சுட்டோம். எவ்வளோ பால் வருது பாருங்கள். கண்ணிலலாம் படக்கூடாது, கொஞ்சம் வந்து கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து பாருங்க, கையெல்லாம் கழுவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு பிளான்ட் தான் இது. இது வந்து இப்போ கடையில் நமக்கு விற்குது பாருங்கள் மல்லிச்செடி, அந்த மல்லிப்பூ தான் அது. இதுக்கு மண்கலம் வந்து கொஞ்சம் சொதப்பந்தனால அது பூக்கள் கொஞ்சம் இறுகி பூக்குதுங்க. ஸோ அது மண்கலவை நம்ம மாற்றணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கும், அவ்வளோ பூ பூக்குங்க, அப்படியே குண்டு குண்டு குண்டாக பூக்குங்க. அதை அப்படியே அப்படியே கவுத்துக்கிட்டு நம்ம தலையில் வச்சுட்டு போகும்போது அவ்வளோ ஒரு மனம் வரும். அடுத்து வந்து ட்ராகன் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தோம். இது அங்கங்கே துளுக்குது, அதுக்கப்புறம் மழை வந்தால் கொஞ்சம் வாட்டமாகிடுது. ஸோ பார்ப்போங்க இது எப்போ தான் காய் எடுக்குதுன்னு பார்ப்போம், ஆனால் ரொம்ப நாள் ஆகும். அடுத்து வந்து இது பதியம் போட்டு வச்சு செம்பருத்திங்க. நம்மகிட்ட செம்பருத்தி செடி வந்து கொஞ்சம் பூச்சி பிடிச்சி இறந்துடுச்சு. ஸோ அதனால் அதை பதியம் போட்டு வச்சதுனால சூப்பராக வந்து பூவே வந்துடுச்சு. இவங்கெல்லாம் பாருங்கள், முடக்கத்தான் செடி ஃபுல்லாக பொதார மாதிரி கிடக்கு. ஆனால் அது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க இந்த முடக்கத்தானில். முடக்குவாதம், ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இங்கிலீஷில். ஸோ அந்த முடக்குவாதத்தை வந்து க்யூர் பண்ணுற ஒரு நாட்டு மருந்தில் வந்து முக்கியமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து முடக்கத்தான் கீரை தான். அதோடைய சீட்ஸும் நம்மகிட்ட இருக்க, வேணா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் ஆல்ரெடி வந்து நான் அறுவடை பண்ணது, எப்படி பதியம் போடுறது, எப்படி வருன்றதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சாமந்திங்க, குட்டி சாமந்தி. எவ்வளோ கிளைகள் இதுவாக இருக்க பாருங்கள், காஞ்சி பிறகு எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க ப்ளீஸ். ஏன்னா அது பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஏன்னா நான் எங்கள் அம்மாட்டையும் சொல்லியிருந்தேன், நானுமே டைம் கிடைக்கும் போது வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பேன். நம்ம அதுங்களுக்கு மருந்துலாம் கொடுக்குறத தாண்டி இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அளவுக்கு அதுங்களை பராமரிச்சுட்டு பத்திரமா பார்த்துட்டு இருந்தாலே வந்து அதுங்க சூப்பராக வந்து நமக்கு பூக்கள் காய்கள் எல்லாமே தரும். அடுத்து பார்க்குறது வந்து பெரண்டை வந்து உங்களுக்கு வந்து இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி, முட்டி வலிலாம் இருக்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பெரண்டை எடுத்துக்கோங்க. இதை நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் வந்து ஈஸியாக வந்து கீழே மண்ணில் குப்பைமேட்டில் கிடக்கிற ஒரு செடிங்க அது. அதுக்கு மருத்துவ குணம் தெரியாமல் நம்ம இருக்கோம். பட் அது வச்சு இப்போ வந்து நிறைய பேர் பொடி பண்ணி விற்கிறாங்க. அதில் வந்து அவ்வளோ மெடிசின் இருக்குது, அவ்வளோ கால்சியம் இருக்குது அதில். ஸோ கண்டிப்பாக வந்து பெரண்டெல்லாம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு குட்டி அறுவடையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்மளுடைய வீட்டில் வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கரணை வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிறைய அறுவடை போட்டிருப்போம். இது வந்து செப்ரேட்டாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அந்த பிடிக்கரணையோட இது எப்படி வந்து அறுவடை பண்ணணும், எந்த டைமில் அறுவடை பண்ணணும், எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணணும், என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணுன்றதை நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோவில் வந்து செப்பரேட்டாக நான் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து கிழங்குகள் இருந்தது. பிடிக்கரணையை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, எல்லா கிழங்குமே வந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ண கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 வீக்ஸாவது நீங்கள் வைக்கணும். அது நல்லா காஞ்ச பிறகு தான் அதை எடுத்து நீங்கள் வந்து சமைக்கவே செய்யணும். ஏன்னா அதில் வந்து ஒரு நார் ஒரு மாதிரி காரத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 3 வீக்ஸ் நல்லா காய விட்டு தான் பண்ணணும். ஸோ அதையுமே வந்து பக்காவாக அறுவடை பண்ணுறோம். இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 300லேருந்து 400 கிராம் வரைக்கும் எனக்கு வந்ததுங்க. எனக்கு தோராயமாக நான் சொல்கிறேன். ஸோ இது நான் வச்சு ஒரு 6 மந்த் இருக்குங்க. கிழங்கு சூப்பராக வந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியம் வந்து இத்தனைக்கும் நான் வந்து ஊட்டச்சத்து ப்ராப்பராக தரலை, எனக்கு டைம் கிடைக்காதனால தரல. பட் அதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ வந்து கிழங்குகள் கிடச்சிது. கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்னுடைய மாடி தோட்டத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுலேருந்து மறுபடியும் வந்து உருவாக்கணும் இல்லையா? ஸோ அதுலேருந்து 2 முளைச்சிருக்க கிழங்கு தூக்கி ஒரு 4-5 கிழங்கு தூக்கி மறுபடியும் நட்டு வச்சுட்டு அடுத்த அறுவடைக்கு வந்து நான் பதியம் போட்டு வச்சுட்டேங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் அறுவடை வந்து கண்டிப்பாக ஒரு 6 மந்த்லேருந்து 8 மந்த் ஆகுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து விவசாயம் மாடி தோட்டம் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் விவசாயம் மாடி தோட்டம் பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.